ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டிவைன் ரிங் டிசைன்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அதர் வேர்ல்டு அதோட எபிசோடு 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 3 மிஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே காஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஆள் கடைசியாக நம்ம ஹீரோவை வந்துட்டியா, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, நாம் பேசி வச்சது இதுதானேன்னு சொல்கிறான். அதோட உனக்கு ஒரு நொண்டி சிஸ்டர் தேவையில்லை. உடனே நம்ம ஹீரோ அந்த ஆள் முகத்திலேயே ஒரு பஞ்சு விடுறான். அந்த ஆள் பம்பர மாதிரி சுற்றுறான். நம்ம ஹீரோவுக்கு ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் ஏறி செம்ம பீஸ்டாக இருக்கான். இன்னொரு செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண வரான். நம்ம ஆள் கோவத்தில் அந்த ஆள் குத்த கவுண்டரை பண்ணுறான். அதர் சிஸ்டர் விஷயத்தில் தலையிட்டா இப்படி தான் ஆகும், 2 பேரும் காலி. அந்த லோன் ஷார்க் சொல்கிறான், இதுவரைக்கும் யாரும் என்னை எதிர்த்தது இல்லைன்னு. ஒரு 38 எடுத்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறான். நம்ம ஹீரோ புல்லட்டை கையால் பிடிக்கிறான். புல்லட்டே வேலை செய்யலைன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த ஆளுங்க காலி. நம்ம ஹீரோ டெஸ்டோஸ்டெரோனை கக்கிட்டு நான் இப்போ ஒரு ஹீரோன்னு நினைக்கிறான். இந்த பக்கம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நிமிஷம் கழிச்சு போலீஸ் வருது. அந்த லோன் ஷார்க் அடி வாங்கி நொந்து போய் நம்ம ஆளுக்கிட்ட இனிமே பணத்தை சரியா கட்டு, லேட் பண்ணா என்னோட பாஸ் ஒரு ஹீரோ, அவர் சும்மா இருக்க மாட்டாருன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்க சொல்றான். அந்த ஆள் எதுவும் நடக்காத மாதிரி கிளம்புறான். மனசுக்குள்ள அந்த பையன் எப்படி ஹீரோ ஆனான்னு நம்பவே முடியல. இதை பாஸ் கிட்ட சொல்லணும், இல்லைன்னா அந்த பொண்ணை தூக்குற பிளான் ஃபெயில் ஆகிடும். ஆனால் அந்த ஆள் லெவல் 100, அதனால் அது போதும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ரூமில் நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டர் கிட்ட உன்னை அதிகமாக வந்து பார்க்க முடியலன்னு மன்னிப்பு கேட்குறான். கடனை சீக்கிரம் அடைக்கலைன்னா அந்த லோன் ஷார்க்ஸ் திரும்பி வருவாங்க. ஆனால் நான் இப்போ ஹீரோ, அதனால் கவலைப்படாத. இதை கேட்டதும் அந்த பொண்ணு நீ ஹீரோ ஆகிட்டியான்னு ஷாக் ஆகுறா. ஆனால் நம்ம ஆளு சொல்கிறான், நான் இன்னைக்கு டஞ்சனுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் முழுசாக ஹீரோ ஆவேன்னு. இதுக்கு முன்னாடி அவனோட சிஸ்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த கேங் கிட்ட 60,000 கடன் வாங்கினான். இந்த வேர்ல்டில் பணம் சம்பாதிக்க ரொம்ப நாள் ஆகும். இப்போ இருக்கிற ஒரே வழி நம்ம ஹீரோக்கு கிடைச்ச எக்யூப்மெண்ட்டை விற்கிறது தான். கொஞ்ச நேரம் கழிச்சு போர்ட்டலுக்குள்ள இன்ஸ்ட்ரக்டர் எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. எல்லாரையும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்க அஃபீஷியலாக ஹீரோ ஆக ரெடியாக இருக்காங்களான்னு பார்க்க சில ரூல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது கேவில் கிடைக்கிற எல்லா ஹீரோ எக்யூப்மெண்ட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துடணும். இதை கேட்ட நம்ம ஹீரோ இந்த மாதிரி ரூல்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறான். ஆனால் லோ லெவல் கேவில் பெருசாக எதுவும் கிடைக்காது. உடனே அந்த ஆள் சொல்கிறாரு, டெஸ்ட்டு பற்றி கவலைப்படாதீங்க, நான் ஒரு லெவல் 9 வாரியர், என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். என் மூலமாக நீங்கள் அஃபிஷியல் ஹீரோஸ் ஆகுறதுக்கு பதிலாக எல்லாரும் 20,000 yen கொடுக்கணும். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போது நம்ம ஹீரோ கேட்குறான், கேவில் கிடைக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் ஏன் நாங்கள் தனியாக காசு கொடுக்கணும்னு. உடனே ஒரு அட்வென்ச்சரர்ஸ் அந்த ஆளை பார்க்காத, அவன் கிரேசி உல்ஃப்னு ஒரு கில்டு மெம்பர்னு சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனுக்கு காசு கொடுக்க விரும்பலை. அவன் சொல்கிறான், இது என் ரூல்ஸ், 20,000 yen கொடுக்க முடியாத அளவுக்கு ஏழையாக இருந்தால் தனியாக டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணு. சுற்றி இருந்தவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த இன்டர்னும் தனியாக டெஸ்ட்டு பாஸ் பண்ணதில்லை. இதை கேட்ட நம்ம ஹீரோ இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் போர்ட்டலுக்குள்ளே இருக்காங்க. ஒரு எவால்யூவேட்டர் நீ உண்மையிலே தனியாக டெஸ்ட் எடுக்க போறியான்னு கேட்குறாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணத்தான் வந்திருக்காரு. இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி டெஸ்ட்டு பாஸ் பண்ணதில்லை. இந்த ரேங்க் C தான். ஆனால் ஒரு புது இன்டர்னுக்கு இது தற்கொலைக்கு சமம். இதை கேட்ட நம்மால் உங்கள் அறிவுரைக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் தப்பு இல்லை, என்னை சீக்கிரம் போக விடுங்க. கடைசியாக ரேங்க் C போர்ட்டலுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு சொல்கிறான், ஹீரோஸ் டார்க் அழிச்சதுக்கு அப்புறம் தான் கேவை பார்த்துருக்கேன், இது உண்மையிலே ஒரு ஒரிஜினல் கேவ்னு. இப்போ ஒரு மான்ஸ்டர் நம்ம ஆள் மேலே அட்டாக் பண்ண வருது. ஆனால் அதோட வெப்பன் உடஞ்சிருது. அந்த கிரியேச்சரை பார்த்து நம்ம ஆள் சொல்கிறான், இந்த லெவல் பவரில் சர்ப்ரைஸ் அட்டாக்கெல்லாம் வேலை செய்யாது. அந்த பிளாக் காப்ளின்ஸோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உண்மையிலே பவராக தான் இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் அவனோட 6400 காம்பேக்ட் பவரோட கம்பேர் பண்ணும்போது மான்ஸ்டர் ஒரு குப்பை தான். கொஞ்ச நிமிஷத்தில் அந்த மான்ஸ்டரை காலி பண்ணிட்டு சொல்கிறான், ரியல் வேர்ல்டு எனிமிங்க கிட்ட இருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேர்ல்டில் கிடைக்கிறதுல பாதி கூட இல்லை. அதனால தான் ஹீரோஸ் இவ்வளோ மெதுவாக வளர்றாங்க. சடன்லி ஒரு காப்ளின்ஸ் ஆர்மியே வருது. நம்மளால செம்ம கான்ஃபிடென்ஸோட இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அந்த கிரேசியான ஆர்மரை சம்மன் பண்ணி எல்லாரையும் ஒரே நேரத்தில் வர சொல்கிறான். இவ்வளோ ஃபைட்டு செம்மையாக நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அனலைசர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அவன் தனியாக இதெல்லாம் தாங்கிட்டான். அந்த புது பையனுக்கு பயமே இல்லையா? யாரும் பைத்தியக்காரத்தனமாக தனியாக டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. எப்படியோ டெஸ்ட் ரிசல்ட் அப்டேட் ஆகி நம்ம ஹீரோ பாஸ் ஆகிட்டான். அப்போ நம்ம பையன் ஆராவோட வந்து குளிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு கேட்குறான்.
மற்ற போர்ட்டல்ல இருந்து வந்த குரூப் திரும்பி வந்துட்டு இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு, நான் மட்டும் இல்லைனா நீங்க இந்நேரம் செத்துருப்பீங்க. அதோட நீங்க அட்டாக்ல ஹெல்ப் பண்ணாமலே ஹீரோ ஆகிட்டீங்க. அதுக்கு 20,000 yen ரொம்ப சீப். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்ல இருக்காங்க. ஃபைட்டில் தலையிடாதீங்கன்னு சொன்னதே நீங்க தான். ஹீலிங் ஸ்பெல்ஸை கூட வேணாம்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க. அந்த அதெல்லாம் கண்டுக்காம இருக்கும்போது சடன்லி ஒரு கால் வருது. அந்த பையன் தனியா டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டான்னு கேட்டு ஷாக் ஆகுறாரு. சீனை கட் பண்ணா அந்த ஆள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ உண்மையிலேயே எப்படி அதை பண்ணன்னு கேட்குறான். நான் உன்னை பற்றி விசாரித்தேன், நீ ஒரு லெவல் 4 புது ஆளு தான். ஏதாச்சும் ஹை குவாலிட்டி ஐட்டம் யூஸ் பண்ணியான்னு கேட்குறான். ஏன்னா இது வரைக்கும் எந்த புது ஆளும் சோலோ டெஸ்ட் பாஸ் பண்ணதில்லை. நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு இது வரைக்கும் யாரும் பண்ணலைங்கிறதுக்காக அது முடியாதுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ பதட்டமான ப்ரொஃபஸர் வயலன்ஸை கையில் எடுக்கிறாரு. அவன் ஏதோ ஒரு உல்ஃப் கில்டு மெம்பர்னு சொல்லி சீக்கிரம் பதில் சொல்ல சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஆளோட ஸ்டேட்டஸ் அனலைஸ் பண்ணி அவன் வெறும் லெவல் 9, காம்பேக்ட் பவர் 1200 தான். அவன் கில்டும் அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு சொல்கிறான். இது அந்த ஆளை இன்னும் டென்ஷன் ஆக்குது. அவன் நம்ம பையன் மேலே ஒரு அடி போட போகிறான். ஆனால் நம்ம பையன் தடுத்துட்டு, நான் வெறும் லெவல் 9 இருந்தும் என்னை அடிக்க போறியான்னு கேட்குறான். என்ன நடக்குதுன்னு பார்த்தா ப்ரொஃபஸருக்கு அந்த பையன் லெவல் 4 தான்னு நம்பவே முடியலை. டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவன் ஸ்வாட் எடுக்கிறான். அப்போ நம்ம பையன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அந்த ஆள் நீ என்னத்தை மறைக்கிறேன்னு கேட்குறான். அவன் ஸ்வாடால் வெட்ட வரப்ப ஏதோ ஒன்று அவனை தடுக்குது. ப்ரொஃபஸர் சொல்கிறான், நீ ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட் மறைச்சி வச்சிருக்க. நம்ம ஹீரோ நிலைமையை பார்த்து, தெரியாமல் என் அபிலிட்டியை காட்டிட்டேன். இந்த வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கு என்னோட சீக்ரெட் தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஆள் வில்லத்தனமாக உன்கிட்ட என்ன இருக்கு, கேவில் நல்ல ஐட்டம் கிடைச்சிருக்கும் போலன்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ எதுவும் தெரியாத மாதிரி, நீங்கள் பண்ணது டேஞ்சராக இருந்திருக்கலாம்னு சொல்கிறான். அப்போ எவாலுவேட்டர் வந்து நம்ம ஹீரோ இப்போ அஃபீஷியலாக ஒரு ஹீரோன்னு சொல்கிறாரு. எவாலுவேட்டர் முன்னாடி அந்த ஆள் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் அந்த ப்ரொஃபஸரோட மூஞ்சியை பார்த்தா அவன் ஏதோ பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்மளும் மனசுக்குள்ள சிஸ்டத்தால் என் காம்பேக்ட் பவர் நார்மல் லெவல் 4 விட அதிகமாக இருக்குது. ஆனால் மேட்டர் என்னன்னா, அந்த ஹை லெவல் வில்லனுங்க கிட்ட இப்போதைக்கு மோதுறது ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம ஹீரோ பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த ப்ரொஃபஸர் நம்மளை நோட் பண்ணிட்டாரு. லெவல் கம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு ஃபீல் பண்ணுறான். சீனை கட் பண்ணால் ஹாலில் 2 மாஸ்க் போட்ட ஆளுங்க கெத்தாக நடந்து வராங்க. இவங்க யாருன்னு தெரியலையே. கரெக்டாக அந்த ரூம் வாசலில் நின்று இதுதான் அந்த ரூமானு செக் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் வேற யாரும் இல்லை, அந்த கேடுகிட்ட ப்ரொஃபஸர் தான். அந்த பையன்கிட்ட இருக்கிற ட்ரெஷரை அப்புறமா பங்கு போட்டுக்கலாம்னு ஸ்கெட்ச் போடுறான். இன்னொரு மேஜி தன்னோட ஸ்டாஃபை எடுத்து கதவை திறக்க ட்ரை பண்ண நம்மால் சடன்லி உள்ளே இருந்து கதவை எட்டி ஒரு கிக்கு விட்றான் பாருங்க. அங்கே ஆரம்பிக்குது மேட்ரு. இந்த ஆளுக்கு இப்போ செம்ம காண்டு. என்ன தம்பி ரொம்ப ஸ்பீடாக இருக்க போலேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். நம்மாலும் அந்த காப்ளின் ஸ்டிக்கை வச்சு மேட்சை திருப்பி அடிக்கிறான். அந்த ஆள் லெவல் 10 இருந்தாலும் காம்பேக்ட் பவர் வெறும் 3500 தான். ஆனால் லெவல் வித்தியாசம் 6 ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோவுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இருந்தாலும் நம்ம பையன் எப்படியோ சமாளித்து நிற்கிறான். எனிமி லெவல் 10 இருக்கிறதுனால காம்பேக்ட் பவர் கம்மியாக இருந்தாலும் அந்த லெவல் மாசை வச்சு ஈடுகட்டுறான். தப்பிச்சு ஓடிடலாம்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் ஒரு சின்ன மிஸ் ஆனால் கூட மொத்தமாக காலி ஆகிடுவோம்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது. இதோட இந்த எபிசோடு முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.